ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதில இந்த குழந்தைங்க வந்து நடிச்சாங்க. இந்த குழந்தைங்கள ஒரு கைத்தட்டு தட்டுங்க. பிரமாதமா நடிச்சாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அ அவங்க அப்பா, அம்மா குடுத்து வச்சவங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாம் அப்பா, அம்மா மறக்காதீங்கப்பா. ஏன்னா நடிக்க வந்தோனே அப்பா, அம்மா மறந்துருவாங்க. நன்றியே கிடையாது. இந்த நாட்ல வந்து நான் இப்ப சுபாஷ் சார்ட்ட சொன்னேன். இப்போ வந்து மிருகங்களுக்கு தான் நெறையா நன்றி உணர்வு இருக்கு. மனிதர்களுக்கு நெறைய பேர் கம்மியாயிடுச்சு. நீ எதனா ஒரு உதவி பண்ணா கூட, பாத்திரம் அரிச்சு பிச்சை போடுன்னு அந்த காலத்தில சொல்லி வச்சாங்க. பாத்திரம் அறியாம பிச்சை போட்டா போட்டா பெரிய கஷ்டம். ஏன்னா யாரு நல்லவன், யாரு கெட்டவன்னு தெரியாது. துரோகி நெறைய பேர் இருப்பான். இப்போ எவனாவது வளர்ந்துக்கிட்டு தானே அவனுக்கு கால பிடிச்சி நண்டு கதை தெரியும்ல. ஒரு நண்டு மேலே ஆயிடுச்சுன்னா அடுத்த நண்டு இழுத்து கீழ விட்டுரும். போங்கடா உருப்படாம எல்லாம் சேர்ந்து சாவும். அந்த மாரி நன்றி இல்லாத மனிதர்கள். இப்போ யூடியூப்லலாம் பார்த்தோன்னா, ஒரு மீன ஒருத்தர் புடிச்சு வைக்கிறாரு. அந்த மீன காப்பாத்தணும்னே அந்த மீன தள்ளி தண்ணிக்குள்ள விடுது நாய். என்ன ஒரு பூனைக்குட்டி வந்து பாடுது. பூனைக்குட்டி அந்த மாரி இன்னைக்கு வந்து எல்லா மிருகங்களும் வந்து நன்றி உள்ளதா ஆயிடுச்சு. மனிதர்கள் வந்து நன்றி கம்மியாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த படைப்பு ரொம்ப சிறப்பா படைச்சிருந்தாங்க. வெடிகுண்டு மேட்ர சொன்னாங்க. அதில வந்து சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வெடிக்கிறதுக்கு இந்த மாரி மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த அந்த தம்பி மன்னிப்பு கேட்டாப்புல. அது மனிதர்களா இருந்தா வெடிகுண்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா, அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்த அவன் பார்க்கறதில்ல. பார்த்தானா பார்க்கறது இல்லையா தெரியல. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணும், வெடிகுண்டு எவன் வைக்கிறானோ அவன் குடும்பத்த முதல்ல போடணும். அப்பதான் அவன் வந்து வெடிகுண்டு வைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருக்கும் அவனுக்கு. அவன் புள்ள இருக்கு, அவங்க அம்மா இருக்காங்க, பொண்டாட்டி இருப்பாங்க, பாசம் இருக்கும். ஆனா, அந்த இதெல்லாம் மூளை சாவலவை அப்படின்னு பண்ணி வெடிகுண்டு வைக்க சொல்லுவாங்க. ஆனா வெடிகுண்டு வைக்கிறதுனால எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பெரிய ப பெரிய ஆளா வர வேண்டியவங்கலாம் எவ்வளோ பேர் நஷ்டங்கிறது நம்ம மாரி தெரியும். நம்ம நெறைய பார்த்துருக்கோம் தெரியும். என் படம் கூட இந்தியான்னு ஒரு படம் இப்போ ஷூட் முடிச்சுட்டேன். எனக்கு அது சம்மந்தமான படம் தான். இப்படி இதுவும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அதில வந்து ஹீரோ பேசுகிற டயலாக்லாம் அற்புதமா இருந்துச்சு. டைரக்டர் தான் பாராட்டு சொல்லணும். தைரியமா எடுத்திருக்கீங்க. உண்மையிலே எதிர்ப்பு இருக்கா? எதிர்ப்பு இல்லையா தெரியல எனக்கு. ஆனா தைரியமா இருங்க. உண்மையிலே உங்களுக்கு டைரக்டர் ஒரு கைத்தட்டல் தட்டுங்க சார். உண்மையிலே. ஒரு நிமிஷம் இருங்க. அவரு உண்மையிலே டைரக்டரோட அப்பா வந்திருக்காங்களாம். சார் பாராட்டுதல் சார் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு. ஏன்னா உண்மையிலே ஒரு திறமையான ஒரு டைரக்டரு. அவர குடுத்துருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு. நிச்சயமா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்ட்ட. நான் இந்த இடத்துல சொல்லல. ஆஃபீஸ்லயே சொல்லுவேன். அவர் பேசும்போது, அவர் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால இந்த படம் பார்க்கும்போது நான் நினச்சேன், நிச்சயமா பெரிய வெற்றி படங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹீரோ அடிக்கடி வருவாரு. அவரு ஹீரோ வந்து அத வந்து என்ன சொல்றது? அவ்வளோ அற்புதமா ஒரு நடிகர். உடம்ப அப்புறமா பாதுகாப்பா வச்சிருக்காரு. சார் இப்படியே வச்சுக்கணும். இதே மாரி வச்சுக்கணும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடி எப்படி வச்சிருந்தாரோ அது அவரு இறக்குற வரைக்கும் உடம்ப அப்படித்தான் வச்சிருந்தாரு. ஆ? உடம்பு நல்லா வச்சிருக்காரு சார். அவரு இளைக்குன்னா என்ன மாரியா? என்ன விட ஸ்லிமாவா? சார் என்னையே இழைச்சிட்டாங்கிறாங்க. வயசு 72 தாங்க சார். அதுக்கு என்ன பண்ணுறது? நான் ஒழுக்கமாக இருக்கேன். சினிமாவில் இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் டீ சாப்பிடல. வெத்தலை பாக்கு போட மாட்டேன். தண்ணி அடிக்க மாட்டேன். என்ன சார்? நான் இருப்பேன் 200 வயசு வரைக்கும். எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு. இப்போ ஒரு பாட்டி பார்த்தேன் 400 வயசில் இருக்குது சைனாவில். உண்மைதான். ஏன் நம்ம சராசரி 120. எல்லாருக்கும் மனுஷன் உயிர் வந்து 120 கடவுள் படைச்சது. 500 வருஷம் எப்படிங்க இருக்குது? ஒருத்தன் என்ன கூட போட்டான். இவர் 500 வருஷம் நான் என்ன 200 வருஷம் வாழ்வாருன்னு. டேய் உன் பரம்பரையே போயிருக்கடா. நான் இருப்பேன் இப்போ. ஏன்னா மூச்சு காற்றை எங்கே நிறுத்தணும்? மூச்சு காற்றை எவன் ஜாஸ்தி விடுறானோ அவன் போயிடுவான். அவ்வளோதான். அதை எங்கே உள்ளே நிறுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன் பொழைச்சிக்குவான். அவ்வளோதான். இதுதான் சித்தர் வழிபாடு. சித்தர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா உள்ள சமாதி. இப்போ கூட பழனி பக்கத்தில் ஒருத்தரை ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க. உயிரோடு இருந்தார். நிறையா யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் அதெல்லாம் வந்து இருக்கலாம். நம்ம இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம். வேண்டான்னா போயிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிறத பார்த்தா என்னடாத வாழ்க்கை அப்படிலாம் ஆகிடும். ஏன்னா நிறைய துரோகிகளாக இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் துரோகிகள். திரும்ப அந்த பக்கம் ஒருத்தர் கத்தி வச்சுருப்பான். அப்படி அநியாயமா. எனக்கு வந்து திருச்சியில் 1974 73 நினைக்கிறேன். கூட இருந்தவனே அருவாளில் வெட்டிட்டான். பின்னாடி காலையில் நடக்க முடியாது, தூக்க முடியாது நாங்கள். ஆனால் நான் நடந்தேன், தூக்குனேன். அப்படி காலை இப்படி தையல் போட்டாங்க, நிமித்த முடியாது. மணல் காவேரி ஆற்றுல போய் மணல் மூட்டை எடுத்துகிட்டு வந்து கட்டி குப்புறப்படுத்திட்டு நீட்டினா ரத்தம் பிச்சுட்டு கிடைக்கும். காஞ்ச மிளகாவும் வேப்பனையும் அரைச்சி அப்படியே வச்சு ஒட்டுவேன். அதில் எவ்வளோ வெறியும் பார்த்துங்க. ஆனால் வெறி ஜெயிச்சே தீரணுங்கிற வெறி. என்னை எவன் அடித்தானோ அவனை திருப்பி அடிக்கணும் வெறி. எந்திரிச்சேன், அடித்தேன். அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா, நம்மளை தாக்கணும் நம்ம விட முடியாதுல்ல, எப்படி விட முடியும்? ஸோ அதனால் வாழணும்னா எப்படி வேணால் வாழலாம், ஆனால் நல்லவனாக வாழணும், அவ்வளோதான். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.